ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ சிம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேக்ஸிமம் நம்ம ஜியோ சிம் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜியோ நம்பரை நிறைய பேர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதுனாலையும் வேற வழியே இல்லாமல் மாசம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் ஆப்ஷனா ஒரு ஜியோ நம்பரை வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது நான் கால் பண்ண மாட்டேன், அதே மாதிரி இன்கமிங் கால் வந்தா மட்டும் அட்டன் பண்ணுவேன். பேங்க்ல இருந்து ஓடிபி வரதா இருந்தாலும் இல்ல மற்ற மெசேஜ் ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது எனக்கு தேவைப்படும். இன்கமிங் காலுக்காகவும் பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஓடிபிக்காகவும் தான் இந்த ஜியோ சிம் யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜியோ சிம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு அருமையான ட்ரிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜியோவோட பாலிசி என்னன்னா, நீங்க ஒரு ஜியோ நம்பரை ரீசார்ஜ் பண்றீங்க, ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. இப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. டீஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா கால் போகாது, மெசேஜ் போகாது, டேட்டா எதுவும் யூஸ் ஆகாது. அப்படி இருந்ததுன்னா 90 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 90 நாள் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகி நம்பர் கிடைக்காது, அது வேற பக்கம் போயிடும். இதுதான் ஜியோவோட பாலிசி. சோ இந்த 90 நாளுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிம் டீஆக்டிவேட்ல இருந்து ஆக்டிவா கன்வெர்ட் ஆயிரும். இந்த ஜியோ பாலிசியில ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 11 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண போறோம். சோ 11 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுடைய கரண்டா இருக்கக்கூடிய ஜியோ சிம் ஆக்டிவா இருக்கும். உங்களுடைய சிம்முக்கு 90 நாள் வரைக்கும் இன்கமிங் கால் வரும், எஸ்எம்எஸும் வரும். ஆனா அவுட் கோயிங் கால்ஸ் பண்ண முடியாது. சோ இத 90 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக்கை நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் பே ஆர் போன் பே ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணிக்கங்க. நான் ஜிபே ஓபன் பண்ணிக்கிறேன். ஜிபேல லாஸ்டா பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல நம்ம நம்பரை டைப் பண்ண வேண்டியிருக்கும். இதுல உங்களோட ஜியோ நம்பரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு ரைட்ல இருக்கிற ப்ளூ கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. கீழே சர்ச்னு இருக்கும். அதுல என்னென்ன பிளான் இருக்கோ அந்த பிளான் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். சோ சர்ச்சை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல 11ன்னு போட்டுக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா 11 டிஸ்ப்ளே ஆகும். அதுல 1 hour அன்லிமிட்டட் டேட்டான்னு வரும். வேலிடிட்டி கால்ஸ் NA அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கு கீழே டேட்டா ஒன்லி பேக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல சொல்லியிருக்கு, அதுல டேட்டா மட்டும்தான், நோ வாய்ஸ் அண்ட் நோ எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். டேட்டா மட்டும் 1 hour வேலிடிட்டி, 1 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா டிஸ்கனெக்ட் ஆயிரும். இதுக்கு கீழே இருக்கிற ப்ரொசீட் டு ரீசார்ஜ்னு கிளிக் பண்ணிக்கங்க. உடனே பே கொடுத்து பே பண்ணிக்கிறேன். என்னோட இன்னொரு நம்பருக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு. இது ரீசார்ஜ் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும்னா, இந்த டேட்டாவை நீங்க யூஸ் பண்றீங்க, அப்புறமா 1 hour கழிச்சு இப்போ ரீசார்ஜ் பண்ணது டீஆக்டிவேட் ஆயிடும். டீஆக்டிவேட் ஆன உடனே சிம் ஆக்டிவேட்ல தான் இருக்கும். ஆனா அவுட் கோயிங் கால் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் வந்துட்டு தான் இருக்கும். அட் த சேம் டைம் எஸ்எம்எஸும் வரும். அடுத்த 90 நாள் வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம 1 வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 90வது நாள் இல்ல 89வது நாள்ல மறுபடியும் 11 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. நம்ம இதை 1 வருஷம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கணும்னா 4 டைம் 11 ரூபாய்ன்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ணணும்னா மொத்தமா 44 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே போதும். 1 வருஷத்துக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய ஜியோ சிம் இன்கமிங் கால் அட்டன் பண்ணிக்கலாம். அதே சமயம் பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஓடிபி மெசேஜ் மாதிரி இன்கமிங் மெசேஜ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வருஷத்துக்கு 44 ரூபாய் மட்டும் செலவு பண்ணா போதும். உங்களுடைய ஜியோ சிம் ஆக்டிவ்லயே தான் இருக்கும். இன்கமிங் கால் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் எப்பவும் போல வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அவுட் கோயிங் கால் போகாது. சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெறும் 44 ரூபாய் மட்டுமே ரீசார்ஜ் பண்ணி 1 வருஷத்துக்கு உங்க ஜியோ சிம்மை ஆக்டிவ்ல வச்சுக்கோங்க. உங்க ஜியோ சிம்மை இன்கமிங் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் மட்டும் வர்ற மாதிரி பண்ணிக்க முடியும்.